வணக்கம். நம்ம கிரீனா நர்சரியில் எக்ஸாட்டிக் ஃப்ரூட் வெரைட்டிஸ் நிறைய சேல்ஸ் பண்ணுறோம் செடிகளாக. அந்த செடிகளை பார்த்தீங்கன்னா இது கேக் ஜாம் ஃப்ரூட். இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, இந்த பழங்களை பார்த்துருக்க மாட்டீங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதாவது ஒரு ஊசி பாசி மணி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கோத்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி இதனுடைய ஆரம்பத்துலேருந்தே நான் இதை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த செடியில் நானும் பார்க்காதனால இது எப்படி பூக்கள் வருது, எப்படி காய்கள் வருது, பழங்கள் வருதுங்கிற வாட்ச் பண்ணேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பூக்களில் அவ்வளோ தேனீக்கள் இருந்தது. அதை கூட உங்களுக்கு காமிக்கிறேன். அதுமாதிரி இதனுடைய பழங்கள் வந்து மருத்துவ குணம் நிறைஞ்சது. இதனுடைய இலைகள், பட்டை எல்லாமே டயபெட்டிஸ் சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்த ஒரு மருந்தாக செயல்படுது. நாவல் பழம் மாதிரி தான். நாவல் பழம் என்னென்ன நன்மைகள் இருக்கோ அந்த நன்மைகள்லாம் அந்த பழத்துலேயும் இருக்குது. இதனுடைய டேஸ்ட்டும் கிட்டத்தட்ட நிறைய பழம் நான் சாப்பிட்டேன். இந்த நாவல் பழத்துடைய ஒரு தோற்பும் ஒரு இனிப்புங்கிற அந்த ஒரு சுவை நிறைய சாப்பிடலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கசப்பு தன்மையெல்லாம் கிடையாது. அதனால் நிறையா சாப்பிட தான் தோணும். இது சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணும். ஏன்னா உள்ள ஒரு விதையும் இருக்குது. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து கொடுக்கணும். ஏன்னா குழந்தைங்களுக்கு அந்த விதைகளை வெளியே துப்ப தெரியாது. அதனால் பார்த்துக்கணும்.